வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ், ஒரு முஸ்லிம் தன் காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு இரண்டை செய்ய வேண்டும். ஒன்று, அல்லாஹ்விடம் துவா கேட்பது. இரண்டாவது, அந்த செயல் நிறைவேற முயற்சி செய்வது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் உரிய முறையில் துவா கேட்பதோடு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களையும் நிலைகளையும் பேணுவோமேயானால் நமது துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் எப்பொழுதும் துவா செய்யலாம் என்றாலும் குறிப்பிட்ட நேரங்களில் கேட்கப்படும் துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அத்தகைய நேரங்களை தெரிந்து கொண்டு நாம் அதிகம் துவா கேட்க வேண்டும். நாம் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன என்பதை பற்றி ஒரு 20 நேரங்களை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது எந்த நேரங்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இரவின் நடுப்பகுதியில் நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். இரவின் கடைசி பகுதியில் கேட்கப்படும் துவா, அதாவது இரவின் 3இல் கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரமாகும். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். ஒவ்வொரு தொழுகையின் கடைசி நேரத்தில், அதாவது அத்தஹியாத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்பு நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் கேட்கப்படும் துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். ஃபர்லான தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும் போது நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். மழை பொழியும் போது நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். உண்மையான நம்பிக்கையான எண்ணத்துடன் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது நாம் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். தொழுகையில் நாம் சுஜூது செய்யும் போது கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய இன்னொரு முஸ்லிம் சகோதரருக்கு செய்யும் துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். அரஃபாவுடைய நாளில் நாம் செய்யும் துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். தந்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் தந்தைக்கும் செய்யும் துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பிரயாணம் செய்யக்கூடியவர் கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அந்த பிள்ளைகளின் துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். சிறிய ஜம்ராவிற்கு கல் எறிந்த பிறகு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். நடு ஜம்ராவிற்கு கல் எறிந்த பிறகு நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். காபாவிற்குள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். காபாவை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு அரைவட்டமாக இருக்கும் அந்த அரைவட்டத்திற்குள் தொழுதால் அது கஅபத்துல்லாவிற்கு உள்ளே தொழுத நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும், காபத்துல்லாவுக்கு உள்ளே நாம் இருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த துவாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். சஃபா மற்றும் மர்வா மலைகள் மீது நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். முஸ்தலிஃபாவில் உள்ள மஷ்ஹருல் ஹராம் என்னும் இடத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று நாம் நோன்பாளியாக இருந்து கொண்டு கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். நோன்பு திறக்கும் நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர் எங்கிருந்தாலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வையே பிரார்த்தித்தவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.